வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். பணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் எதிர்பாராத விதமாக இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்த நிமிஷமே அவருடைய ஃபேமிலி உடஞ்சி போய் நிற்கும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், அவருடைய வருமானத்தை நம்பி தான் வீட்டில் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுடைய மருத்துவ செலவு எல்லாமே அவருடைய வருமானத்திலிருந்து தான் மீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை கல்யாண வயசில் பொண்ணோ பையனோ இருக்கலாம், இல்லை வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பம் நிர்கதியான நிலைமையில் நிற்கும். இப்போ அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ரிலீஃபை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க. அதாவது இறந்து போன அரசு ஊழியரின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு வாரிசுதாரருக்கு அரசு பணியை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அது இமீடியட் ரிலீஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பல கேஸுகளை பார்க்குறோம். ஒரு அரசு பணியாளர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள வாரிசுதாரர் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்து 5 வருஷம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில கேஸுகளில் பார்த்தோம்னாக்க 7 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு கூட இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இப்போ சமீபத்தில் 2023 லேபர் வெல்ஃபேர் அண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுறாங்க. ஜிஓ எம்எஸ் நம்பர் 33 8/3/2023 கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்கு விதிகளை வகுத்து அந்த ஜிஓவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அப்புறம் எத்தனை நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும், அப்புறம் அந்த அப்ளிகேஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த அப்ளிகேஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஒரு அரசு பணியாளர் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால், உடனடியாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அந்த இறந்து போன அரசு ஊழியர் கடைசியாக எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாரோ அந்த ஆஃபீஸுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி இன்னார் இந்த தேதியில் இந்த காரணத்தினால இறந்து போயிட்டார் அப்படின்னு ஃபோனில் சொன்னால் கூட போதும், அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக அந்த ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த இறந்து போன அரசு ஊழியர் சம்மந்தப்பட்ட விவரங்களை அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக இன்ஃபார்ம் பண்ணணும். அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே ஹெச்ஓடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். சரி, அதே மாதிரி அந்த தகவல் பெற்ற தேதியிலிருந்து 1 மாதத்துக்குள்ளே அந்த இறந்து போன அரசு ஊழியரின் குடும்பத்தினருக்கு அந்த ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்? இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரரோ அல்லது இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் இறந்து போயிட்டார், இப்போ அவருடைய வாரிசுதாரரான உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள யாராவது ஒருத்தருக்கு கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்க போகிறோம், இதுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமான தகவலை அந்த இறந்து போன அரசு ஊழியரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். 1 மாதத்துக்குள்ளே சொல்லணும்னு இருக்குது. இது எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னு சொன்னால், அந்த குடும்பம் படிப்பறிவு இல்லாத ஒரு ஃபேமிலியாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு அதை பற்றி சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் இதை சொல்லி தான் ஆகணும். இதுக்காக தான் கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ அந்த ஃபேமிலி மெம்பரில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள வாரிசுதாரர் ஒருத்தர் என்னென்ன சர்டிஃபிகேட்டெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் சேர்த்து அப்ளிகேஷனை கொடுக்கணும். இப்போ அந்த ஹெட் ஆஃப் ஆஃபீஸில் தான் அவங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோடு சேர்த்து அந்த இறந்து போன அரசு ஊழியர் சம்மந்தப்பட்ட டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்புறம் லீகல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்புறம் யார் அப்ளை பண்ணுறாரோ அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்புறம் தாசில்தார்கிட்டருந்து அந்த குடும்பம் வறிய நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு இருக்கும். இப்போ அதையெல்லாம் வச்சு தான் அந்த ஹெட் ஆஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். இப்போ அதை வாங்கின தேதியிலேருந்து 1 மாதத்துக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் மற்ற ரெக்கார்டு எல்லாத்தையுமே
ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அனுப்பிச்சி வைக்கணும். அப்படி அனுப்பும்போது அவங்க ஆஃபீஸ்லேயே அந்த வேலை காலி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சப்போஸ் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹெச்ஓடி அந்த ரிப்போர்ட்டை வாங்கின தேதியிலிருந்து 15 நாளுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்னு இருக்குது. இது அந்த கைட்லைனில் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேக்கன்சி இல்லை அல்லது 3 மாதம் வரைக்கும் 3 மாதத்துக்குள்ளே வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஹெச்ஓடி என்ன பண்ணணும்னா அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சி வைக்கணும். அந்த அப்ளிகேஷன் அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சி வச்சிடணும். இந்த மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்னார் வேலை பார்த்தாரு, அவர் இந்த தேதியில் இறந்து போயிட்டார், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள வாரிசுதாரர் இன்னார் இன்ன பணிக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்கிறாரு, அதையெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம், அந்த பதவிக்கு அவர் தகுதியுள்ளவராக தான் தெரியுது, ஆனால் எங்ககிட்ட வேக்கன்சி இல்லை, 3 மாதம் வரைக்கும் அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த ரிப்போர்ட்டை பூரா அனுப்பிச்சி வச்சிடணும். இப்போ அந்த கலெக்டரேட்டில் அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ அதை அந்த சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ள அந்த ரெஜிஸ்டரில் அதை என்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்க. இது கலெக்டரேட்டில் ஒவ்வொரு கோட்டாளிக்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், எத்தனை கேஸ் டிஸ்போஸ் ஆகிருக்கு, எத்தனை கேஸு பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கோட்டாளி ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டில் அந்த லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும்னு இருக்குது. சரி, இப்போ வேறு ஒரு ஹெச்ஓடி டிஎன்பிஎஸ்சிக்கோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கோ குரூப் சியில் அல்லது குரூப் டியில் வரக்கூடிய பணியிடங்களில் காலியிடம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் டிஎன்பிஎஸ்சியோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸையோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சம்மந்தப்பட்ட கலெக்டரேட்டில் ஒரு ரிப்போர்ட்டை வாங்கணும். இந்த மாதிரி இன்ன போஸ்ட் எங்ககிட்ட காலியாக இருக்குது, உதாரணத்துக்கு ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டு எங்ககிட்ட காலியாக இருக்குது அல்லது டைப்பிஸ்ட் போஸ்ட்டு காலியாக இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இன்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் எங்களுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெச்ஓடி வாங்கணும். கலெக்டரேட்லேருந்து யாருமே அப்படி இல்லை, எங்ககிட்ட அந்த மாதிரி பெண்டிங் கேசஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு கலெக்டரேட்லேருந்து சர்டிஃபிகேட் அந்த ஹெச்ஓடிக்கு போனால் தான் அந்த ஹெச்ஓடி அடுத்த கட்டமாக டிஎன்பிஎஸ்சிக்கோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கோ லிஸ்ட்டை கால்ஃபர் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சிக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். இப்போ இது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறொரு டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு வேக்கன்சி இருக்கலாம். இப்போ அந்த அப்ளிகண்ட் விரும்பினால் அவர் டிபார்ட்மெண்ட் மாறி கூட போகலாம். ஒருவேளை ஒரு மாவட்டத்தில் வேலை காலியிடம் இல்லாமல் இருக்கலாம், வேறு ஒரு மாவட்டத்தில் காலியிடம் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவருடைய சீனியாரிட்டி படி அங்கே அவருக்கு உடனே வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மாறியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. அடுத்துதான் இன்னொரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வெப்சைட்டில் போடணும். கலெக்டரேட்லேயும் வெப்சைட்டில் இந்த மாதிரி கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட்டு அப்ளிகேஷன் எந்த தேதி வரைக்கும் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்ட்டு எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்டரேட்டில் ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும்னு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அப்லோட் பண்ணணும்னு இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு ஹெச்ஓடியும் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸு யாராவது எந்தெந்த தேதியில் வாங்கியிருக்கோம், அவங்களுடைய சீனியாரிட்டி என்ன, எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும்னு இருக்குது. அதே மாதிரி செக்ரட்டேரியட் டிபார்ட்மெண்ட்லேயும் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸ் வாங்கி தீர்வு செய்யப்படாமல் இருந்தால் அவங்களும் அது சம்பந்தமான விவரங்களை அப்லோட் பண்ணணும்னு இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட இதில் நம்ம அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், மனிதாபிமானம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்த கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக அந்த ஃபேமிலியிலேருந்து எங்கே போய் முதல்ல விவரங்களை கேட்பாங்கன்னு சொன்னால் அவர் கடைசியாக வேலை பார்த்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் போய் தான் கேட்பாங்க. அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஜூனியர் ரெசிஸ்டண்ட்டோ அசிஸ்டண்ட்டோ அல்லது அந்த சூப்பரண்டை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க பொலைட்டாக அதை டீல் பண்ணணும். அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாசீனப்படுத்தி பதில் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும்.
கிடச்சிரும், ஒரு 3 மாதத்தில் கிடச்சிரும், 6 மாதத்துக்குள்ளே கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான விஷயங்களை சொன்னாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். ஒன்று. அடுத்தது அதனுடைய உண்மை நிலைமையை அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். உங்களுடைய சீனியாரிட்டி வந்து இத்தனையில் இருக்குது. இப்போ இன்றைக்கி பொசிஷனில் பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் ஆகும், அல்லது 4 வருஷம் கூட ஆகலாம். நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் போக போகிறீங்களா, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறது சம்மந்தமான விவரங்களை அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு அந்த என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு வில்லிங்காக இருந்தால் கூட போயிடுவாங்க. இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்குதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட அவங்க போகிறதுக்கும் முடிவு எடுக்கலாம். அதனால் அந்த பொசிஷனை வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். இதை வந்து பொலைட்டாக தான் சொல்லணும். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மீட் பண்ணுவாங்க, மாதம் மாதம் வந்து கூட கேட்பாங்க. இதை வந்து ஒரு தொந்தரவாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நமக்கும் அந்த சிச்சுவேஷன் என்றைக்கு வேணாலும் வரலாம். நம்ம குழந்தைகளும் போய் இன்னொரு ஆஃபீஸில் இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிற்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி பார்த்தோம்னா அந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் காலத்தில் ஒருத்தருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணி நியமனம் வாங்கின அந்த பணியாளர் அவருடைய பணி நிறைவு நாளன்று உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். இவர் தான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். அதில் நம்ம பங்களிப்பு எவ்வளோ இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் இருந்தாலும் நம்மளை வந்து என்றைக்கு வேணாலும் நினப்பில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து அரசு பணியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமை, பொறுப்பு அல்லது ஒரு சர்வீஸ் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எந்த பணியையும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக செய்யலாம், அதில் ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு செய்யலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.